2 டேஸ் பேக்கு என்னோட கடைக்கு ஒரு பையன் ஓடி வந்தான். அவன் வந்தவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, அவங்க பெஞ்சில் வந்து அவங்க அம்மா அப்பா உட்காந்துருந்தாங்க. அவன் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட வாங்க வந்தது என்னவோ ப்ரௌனி தான். அவன் ப்ரௌனி வாங்க வரும்பொழுது அவன் பக்கத்தில் இருந்த மில்லட்ஸான லட்டூஸை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது ஆண்டி அப்படின்னு என்னை கேட்டான். கேட்கும்போது நான் அவன்கிட்ட சொன்னதுன்னா இதெல்லாம் வந்துட்டு சாக்லேட்ஸ் கிடையாது. அவன் ஆக்சுவலாக அவன் சாக்லேட் நினச்சிட்டு தான் அவன் கேட்டான், இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு. நான் சொன்னேன் இதெல்லாம் சாக்லேட்ஸ் கிடையாது, ஆனால் வந்து உனக்கு சாக்லேட்டுக்கு ஈக்குவலாக உனக்கு ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மில்லட்டில் பண்ணுற லட்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மில்லட்ஸ் கோடோ, வரகு, கோடோ பற்றி, அதுக்கப்புறம் குதிரைவாலி, கருப்புளுந்து இதெல்லாம் பற்றி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ப்ரௌனியில் சாக்லேட் போட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அவன் கேட்டது என்னன்னா அவனுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். கோடோனா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு குதிரைவாலினா என்னன்னும் போது நான் சொன்னேன் உனக்கு உன்னோட சோட்டா பீம் நீ வந்து பார்த்துருப்ப இல்லையா, அவர் ஒரு லட்டு எடுத்துருந்தா அவருக்கு வந்து பவர் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி அந்த லட்டுவோட ஈக்குவல் டு பவர் தான் இந்த லட்டூஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் என்ன இந்த லட்டு எடுக்கிறதுனால மட்டும் உனக்கு சோட்டா பீம் பவர் ஆனாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவர் லட்டு எடுத்திருப்பாரு, கூட சேர்ந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாரு, ரெகுலராக வந்துட்டு அவர் வந்து ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ருப்பாரு. ஸோ அதையும் எடுத்துட்டு எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் கொடுத்துட்டு கூட சேர்ந்து இந்த லட்டூஸும் அவர் எடுக்கும்போது அவருக்கான பவர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ நீயும் வந்து ஸ்க்ரீனிங் முன்னாடி இருக்கிறத குறைச்சிட்டு ரெகுலர் எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வெளியே வாக்கிங் போகிறது, அதிகமாக வெளியே போய் விளையாடுறது, ஸ்க்ரீனிங் வீடியோ கேம்ஸை விட்டுட்டு வெளியே போய் விளையாடுறதை பண்ணிவிட்டு பேரலாக நீ ஹெல்த்தி ஃபுட்ஸாக எடுத்துக்கோ. உனக்கு சடனாக உனக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் உனக்கு ஆசை வரும்போது உனக்கு இந்த மாதிரி லட்டுவாக எடுத்துக்கலாம், மில்லட்ஸான லட்டூஸ் எடுத்துக்கலாம், பிஸ்கெட்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு கண்டிப்பாக சோடா பீம் மாதிரி உனக்கு ஒரு சூப்பராக ஒரு 2 months கண்டினியூவாக எடு, கண்டிப்பாக உனக்கு பவர் வரும். நீ நெக்ஸ்ட் வீக் வந்து நீ ஆண்டியை பார்த்து சொல்லு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கொடுக்கும்போது அவங்க சொன்னால் நான் இந்த லட்டு எடுக்கிறது இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் தப்பாக ஆயிடுச்சு நடுவில்.